எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறோன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. இப்போ நம்ம இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷோரூம் நீங்கள் பார்ட் 1லேயே பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம இது ப்ராடக்ட்டு நம்ம மீதி இருந்துச்சுன்னா அதில் ரேக்குள்ளே வைக்கலாம். அதுதான் இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் லைசன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே. இதில் லைசன்ஸ் இருக்குல்ல, நிறைய ப்ராடக்ட் லைசன்ஸ் கொடுத்துருப்பானுங்க. இதில் லெவல் 3 தான் அன்லாக் ஆகும். சரி, பில்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா பார்க்குறதுக்கு கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் கடை பெருசாக்கிறதுக்கு லெவல் 4 தான் வரும். அதுக்கப்புறம் ஹையரிங் கேஷு அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கானுங்க. முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது இந்த ஸ்டோரிஸ் லாக்குடு 800 பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்கானுங்க. ஆடு வந்துடுச்சு, பர்ச்சேஸ் கொடுத்துருவோமா? ஏன் காசு இல்லை, 800 இல்லை. ஓகே, நம்ம பொருள்லாம் வாங்குவோம். ப்ராடக்ட்ஸ் ஓகே, நம்ம ப்ராடக்டில் ஒரு மாவு, ஒரு எண்ணெய், அப்புறம் பாஸ்தா, சர்க்கரை 4. என்னடா ஆட்டுக்காக கொடுக்கணுமா? 1 2 3 4 2 இல்லை 1 தான். எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கிடுவோம். ஓகே, நம்ம பர்ச்சேஸ் கொடுத்துட்டோம். போன வாட்டி நம்ம அந்த ஃப்ளாரு இந்த இது பண்ணவே இல்லை பாருங்கள், அந்த சாக்கோஸு அது ஒன்று பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த வாட்டி நிறைய அடுத்த பாட்டில் நான் என்னத்தை பண்ண போகிறேன் இப்போ சொல்லிடுறேன் கைஸ். அடுத்த பாட்டில் என்னென்னா கடை பெருசாக போகிறோம். அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் ரூம் அன்லாக் பார்ட் 2 4 தான் பண்ண போகிறோம். நிறைய அப்டேட்லாம் பண்ண போகிறோம். அப்புறம் ஃப்ரிட்ஜெலாம் வந்திருக்கு, பால் டப்பா, அது மாதிரி நிறையா வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இங்கே 4 நாளாக அடிக்கணும். இங்கே 1 2 3 4, கீழே 1 2 3 4 நிறைய அடுக்கிட்டு ரேக்கில் அடுக்கணும். அப்புறம் இது என்ன, இது பாஸ்தா. இது ஒரு என்ன கேம் பெஸ்ட்டு. இந்த கேமில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கேஸ். என்னன்னா நம்ம என்ன பொருள் இருக்குது இங்கேயே மேலே காமிச்சிடுறானுங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது இந்த கேமில். அதான் இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் வேறு டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த கேம் பேர் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர், ப்ளே ஸ்டோரில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் நான் லிங்க் கொடுத்துட்றேன். லிங்க்கு வேணாம் கைஸ், எனக்கு அது ஒர்க் ஆகாது. நீங்களே போய் ப்ளே ஸ்டோரில் போய் அடிக்க வந்துடும். கீழே சக்கரை பாக்கெட் ஆட்டுக்கும். நீங்கள் ஒரிஜினல் தான் நான் டவுன்லோட் பண்ணுவீங்க கைஸ். இவன் டூப்ளிகேட் பண்ணாதீங்க. மேனேஜ் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அது கிடையாது, வெறும் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் ஆல்ரெடி. ஏன்னா இது பிசியில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அப்படியே ஃபோனில் விட்ருக்கானுங்க. ஓஎஸ் குப்பை தொட்டியில் போட்டு இதுனா இது எண்ணெய் இங்கே கீழாக்க வச்சுருவோம். இந்த ரேக்கில் அதுக்கு ஒன்று அடிக்கிடுவோம். கீழே வச்சாச்சு. நம்ம நிறையா அடுக்கணுன்னு வச்சுக்கோங்க. இந்த கடை நம்ம ஒன்றும் மாப்பாக்கிட்டு இந்த கடை நம்ம ஒன்று அழகாக ஆக்கணும். அப்போ தான் இந்த கடை நல்லா இருக்குது வாங்குவாங்க. இங்கே 4, இங்கே 4. ஓகே, இதெல்லாம் அந்த டப்பா போதும். இப்போ நம்ம கடையை திறந்துருவோம். இந்த கடை அமோகமாக போகணும் என்று சொல்லிக்கொண்டே திறந்துருவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம கடையெல்லாம் வருவாங்க பாருங்கள். யார் ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்ப்போம். யார் ஃபஸ்ட்டு கஸ்டமரு? என்னடா யாருமே வரல? சொன்னால் போனியா வரா? நீங்கள் பார்ப்போம், வெளிலையாச்சும் வராங்களான்னு. என்ன யாருமே காணோம். நம்ம ஆஃபர் ஒட்டணும் போல, அப்போ தான் எல்லாம் வருவாங்க. வாங்க சார், இந்த கடையில் நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். சர்க்கரை பாக்கெட் வெறும் 40 ரூபா சார். சாக்கோஸ் வெறும் 500 ரூபா சார். 100 ரூபா சார். இன்னும் விலையே போடலையே நம்ம. இது கடையை சாத்துங்க. விலையை போடவே நான் விலையை போடணும், அது மறந்துட்டு பாருங்க. என்னடா ஆடு வேறு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம விலையை பார்த்தோம். மார்க்கெட் ப்ரைஸில் $5.98 கொடுத்துருக்கானுங்க. $5 வச்சுருவோம். 2.21 லாபமாக இருக்குது. இந்த இதுக்கு பாஸ்தா கொண்டு வைப்போம்.
$3 கொடுத்துருக்கோம். இப்போ $3. ஓகே, நம்ம எண்ணெய் பாக்கெட்டுக்கு எண்ணெய் பாட்டிலு இது வந்து 4 வைக்கணும். இருக்குது 4.50 4. அதுக்கு பாதிக்கு பாதி விலை நம்ம வைக்கணும். அதான் அந்த கடையை கொஞ்சம் பேர் விடுவாங்க. அதே ப்ரைஸ் வச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து 4.83 இருக்குல்ல மார்க்கெட் ப்ரைஸ். இதே வச்சுன்னா அதிகமாக இருக்குது போல் போயிடுவாங்க. இது நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இந்த கேமில். சரி டீட்டெயில் கொடுத்துருக்கானுங்க இந்த கேமில். ஆனால் ஏற்கனவே விளையாடுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 3.71 $3. அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ கடையை திறப்போம். இப்போ கடையை திறக்காமல் இப்போ விலை செட் பண்ண போனால் அது வந்து நம்ம நஷ்டமாக போயிடும். இப்போ விலையை போட்டோன்னு வந்தாங்க பாருங்க. இந்த கடையை நம்ம இப்போ ஆடி ஆஃபராக கொடுக்குறோம். எல்லோரும் நம்ம பார்க்குறவங்க ஆடி ஆஃபர் வந்து போடுங்க. ஆடி ஆஃபர் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கடையில் ஆடி ஆஃபர்னால எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக வச்சுருப்போம். நீங்களே பார்த்தாலே தெரியும். ஓகே, என்னடா அது ஆடு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து இந்த எண்ணெய் பாட்டில் வந்து பில் போடணும். காசு நம்ம இன்றைக்கி இந்த நம்ம கடையில் வந்து ஆடி ஆஃபர்னால இப்போ $350 300 அது மாதிரி பாதிக்கு பாதி வந்து வைக்க போகிறோம். கம்மியாக 50% ஆஃபர் கொடுக்குறோம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில். $7. ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விலை கம்மியாக ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இது $4. தேங்க்யூ. லைட்லாம் போனால் நீ இப்போ நோட்டீஸ் பண்ணி எனக்கு லைட்லாம் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கடுத்தது வந்து இந்த லைசன்ஸ் வாங்கிட்டோன்னே என்ன கொடுப்பானுங்கன்னா, லைசன்ஸ் வாங்கினோன்னே வந்து ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க. ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு பால், டீ, அப்புறம் மில்க் ப்ராடக்ட்டு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு அக்கச்சக்கமாக அதில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பால், முட்டை எல்லாமே அதில் இருக்கும். அதெல்லாம் லைசன்ஸ் வாங்கினா தான் கிடைக்கும். நம்ம லைசன்ஸ் வாங்கினா அந்த இடத்துல இப்போ வைக்க போகிறோம். இது எந்த இடம் ரவுண்ட் பண்ணிக்காங்க உங்களுக்கு. வாய்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வைக்கலான் இருக்கேன். 3 வேணுங்க. எங்கே வைக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துல இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கேயே வச்சுருவோம். ஓகே, பேசிகிட்டே இருந்தால் இப்போ கஸ்டமரை கவனிக்க முடியாது. கஸ்டமரை கவனிப்போம். மேலே பாருங்களேன், சப்ஜெக்டிவ் பர்ஃபார்ம் செக் அவுட்டுன்னா இப்போ நம்ம வந்து 25 பார்க்கணும். 25 லாபம் அதான் கொடுத்துருக்கேன். இப்போ 6 லாபம் பார்த்துருக்கோன்னா 25 லாபம் பார்க்கணும். இன்னும் 20 லாபம் கிட்ட பார்க்கணும். சீக்கிரம் இன்றைக்கி கொஞ்சம் நமக்கெல்லாம் ஆஃபர்னால கொஞ்சம் சீக்கிரம் மூடிடுவோம். 5 மணிக்கே மூடிடுவோம் கடையை. 5 கேமில் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இவ்வளோ நாள் ஏன் நான் வீடியோ போடலன்னா கொஞ்சம் தலையெல்லாம் வலிச்சு ஒரு மாதிரி உடம்பு சரியாக போயிடுச்சு. அதனால கொஞ்சம் வீடியோ போட முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு டைம் டேபிள் வேறு கொடுத்துட்டாங்க மிட் டைம் எக்ஸாம்னால. ஸோ ஓஎஸ் ஆட் நல்லா வச்சு சொல்ல பாருங்க. எனக்கு டைம் டேபிள் கொடுத்தனால எனக்கு வந்து என்னால் வந்து கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாது. அதான் நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஷார்ட்ஸு மட்டும் போட்டுருவேன் கைஸ். ஆனால் அது வந்துடும். வீடியோ வந்து 4 நாள் அந்த இதில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மாதிரி தான். திங்கக்கிழமை போடுவேன், வெள்ளிக்கிழமை போடுவேன், வியாழக்கிழமை போடுவேன், சனி ஞாயிற்றுக்கிழமை போடுவேன் கைஸ். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாக்கோஸா $5. அவேனேஷன் சார். அந்த தாத்தா போன வாட்டியிலே பார்த்தோம்னா அது வந்துட்டார் பாருங்க. அந்த தாத்தா தான் போன வாட்டி வந்தார். இந்த வாட்டி சாக்கோஸ் வாங்கியிருக்கேன் உங்கள் பையனுக்கா. எப்படி சாக்கோஸ் தந்துருச்சு. நம்ம கடையே நம்ம கடை நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம நல்லா கடை திறந்துட்டோன்னே நம்ம கடை தான் சொன்னேன் நான். இந்த ஊர்லேயே நம்ம கடை தான். ஏன்னா இங்கே பாருங்கள் ரெசிடென்டல் ஏரியாவாக கொடுத்துருக்கானுங்க. அதனால் நம்ம வந்து நம்ம கடை தான் ஓடும். இங்கே பாருங்கள் இது கஷ்டமாக மாட்டாங்க. இப்போ நம்ம நைட் ஆகிடுச்சு, நைட் ஆக போகுது, 2:30 ஆகிடுச்சு. அவ்வளோதான். என்னடா ஆடு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஆடு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல. நான் கட் பண்ணி போட்டே இருக்கேன். $47 1 2 40 1
அவ்வளோதான் கைஸ். இப்போ நிறைய பேர் வராங்க. இப்போ சக்கரை 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 $4 தெரியுது. ஏன்னா ஸ்டெக்காவது கைஸ் கேமு, ஸ்டெக்காவது கேமு கொஞ்சம். $4 தேங்க்யூ. இப்போ நம்ம கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம கடையில் புது புது கஸ்டமர்கள் நிறையா வராங்க. இப்போ நம்ம இந்த சைடில் ஒரு ரேக்கு, நான் இந்த 2 ரேக்கு, அப்புறம் வந்து அங்கே ஒரு ரேக்கும் அங்கே ஒரு ஃப்ரிட்ஜு வைக்க போகிறேன். அடுத்த பாட்டில் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்ம கடை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பார்ட் 10 வரையும் போகும். அடுத்து சொல்கிற பார்ட் 10. ஆனால் நம்ம வீடியோ டிலேட் பண்ண மாட்டேன், உங்களுக்காக சீக்கிரம் போகிறேன். இந்த போன வீடியோட கமெண்ட் யாருன்னா சூப்பர் மார்க்கெட் பார்ட் 1 கமெண்ட் பண்ணுறது யாருன்னா கமலேஷ் அண்டு கிருத்திகா. ஓகே, கமலேஷ் தான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும், என்னோட கிளாஸ்மேட் தான். அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, ஆகாஷ்னு ஒருத்தர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கார்டு என்ன எல்லா கார்டே கொடுத்துட்ருக்காங்க, காசு இல்லையா அப்போது? சொல்லி பயமில்லை கைஸ், காசு $1 நம்ம கடையில் நம்ம 6 மணி ஆனோடனே லைட்டு போட்டுறோம், தெரியும். 6 ஆகும், இந்த இதை முடிச்சுட்டு நம்ம லைட்டு போட வேண்டியதான். $17 ஓகே, லைட்டு போட போகிறோம். நான் ஒருங்க இதுவே ஸ்டக் ஆகிட்டே ரீஸ் ஓகே. இப்போ நம்ம கடையில் எல்லா ஸ்டாக்கும் தீந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகே, சும்மா 7 ஒரு 8 பூட்டிடுவோம் கடையை. பொருளும் வந்துருச்சா? அங்கேயே இருக்கட்டும், நம்ம அடுத்த பாட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் ஆர்டர் பண்ணால் அடுத்த பாட்டுக்கு வரும் கைஸ். பாருங்கள், எல்லாமே ஸ்டாக்கில் ரெடி பண்ணிவிட்டு ரேக்கில் ரெடி பண்ணி வச்சு ப்ராடக்ட்லாம் பாருங்கள், பார்த்தா தெரியும். அடுத்த பாட்டு எப்போ வருதுன்னா 4 வருது கைஸ், சனிக்கிழமை வருது அடுத்த பாட்டு. ஷார்ட்ஸ் நான் டெய்லியும் எடிட் பண்ணியிருக்கேன். என்ன ஆப் எடிட் பண்ணி கேட்குறீங்க? நான் அதை எடிட் பாருங்கள், கேப்கட்டில் எடிட் பண்ணுவேன். கேப்கட்டில் வந்து ஒரு சார் அலைஸ் மாஸ்டரில் எடிட் பண்ணுவேன், இல்லை விஎனில் எடிட் பண்ணுவேன். இந்த அனிமே ஷார்ட் சொல்கிறேன், நிறையா ஆப் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து எடிட் பண்ணுவேன். ஒருத்தர் வந்து விஎன் சொன்னார், எடிட் பண்ணேன். அப்புறம் வந்து விஎன்னு நிறைய ஆப் இருக்குது. எனக்கு பிடிச்சது வந்து கேப்கட்டு தான் கைஸ். நான் எல்லா வீடியோ பாருங்கள், கேப்கட்டில் எடிட் பண்ணியிருப்பேன், தரமாக இருக்கும் அந்த கேம். சரி, அந்த வீடியோ ஓஎஸ் வந்து இப்போ 9 மணி ஆகிடுச்சு. நம்ம ஒரு வேலை இருக்குது, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். ஆக்சுவலாக கேமில் சொல்கிறேன், நான் வந்து க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. இந்த பாவம் இவர் வந்து லேட்டாக என்னடா ஆடு வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஆடு வந்துக்கிட்டே இருக்குது. பாவம் இவர் என்னமோ வாங்கியிருக்காரு, டக்குனு இவர் மட்டும் போட்டுக்கிட்டு இந்த வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான். எவ்வளோ $0. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு. ஓ, இன்னும் கஸ்டமர் இருக்காங்களா? சரி பார்ப்போம். என்னடா 9:30க்கெலாம் வரீங்க? எல்லாம் அந்த இது வாங்கிட்டு போகிறேன். என்னடா என்ன சொல்கிறேன், ஆயில் இல்லையா? அதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோங்க சார். நான் அடுத்த வீடியோ ரேக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த பாட்டு வந்து ரேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், பாருங்கள். என்னடா 100 தப்பாக எடுத்து வச்சுருக்கேன். 30 தானே வரும். 30. ஓகே, இத்தனை வீடியோ முடியுது. இன்னும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ குமிச்சு கிடக்குன்னு, யாராவது ஏற்றிட்டு போகிறான் பாருங்கள். ஓ, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து அடுத்த பாட்டில் வந்து யூஸ் ஆகும். ஸோ பை கைஸ்.